ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிளாக் ஸ்கார்பியன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 15 ஆம்ஸ், அதாவது 2+2 2 சுவிட்சு 2 சாக்கெட்டு 15 ஆம்ஸில் எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். பாக்ஸ் அப்படி திருப்பி பார்த்தோன்னா நமக்கு பார்க்குறது இப்படி தான் இருக்கும். எப்போவுமே லெஃப்ட் சைட் தான் ஃபேஸ் வரும் பாக்ஸை தலையில் பிடிக்கும்போது. அதேமாதிரி ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம்னா ரைட் சைட் தான் ஃபேஸ் இருக்கணும். அதான் ப்ராப்பராக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அடையாளம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இங்கே எல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்னா லைன், ஓகேங்களா. லைன் டு சுவிட்சோட டாப்பில் இருக்க டெர்மினலில் ஒரு ஒயர் லூப் போட்டு கொடுக்கணும். அதேமாரி இன்னொரு சாக்கெட்லேயும் லைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து சுவிட்சுக்கு டாப்பில் இன்னொரு சுவிட்சில் டாப்பில் கொடுத்துட்றோம், ஓகேங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம பிளாக் ஸ்கார்பியன் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாதிரி நீங்கள் லைன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம நியூட்ரலை பார்த்துருவோம். நியூட்ரல்னால் சாக்கெட்டில் என்னன்னு மென்ஷன் பண்ணி என் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து ஒரு லூப் ஒயர் மட்டும் இதை மாதிரி போட்டு வச்சுப்போம். அதை நம்ம போர்டில் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் கொடுத்துருவோம். ஃபேஸு சுவிட்சோட பாட்டமில் 2 எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஒரு ஒயர் நீட்டாக போட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா முன்னே சொன்ன மாதிரி எர்த்து ஈன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஒயர் போட்டு இன்னொரு சாக்கெட்டோட டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லூப் ஒயர் நான் காட்டியிருக்க மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க. போர்டில் நியூட்ரல் ஒயர் இருக்கும். நியூட்ரல் கூட ஜாயின் பண்ணி சாக்கெட்டில் இன்னொரு பக்கம் இருக்க சாக்கெட்டில் நியூட்ரலில் தரப்போகிறோம். இந்த எர்த் ஒயர் கூட ஜாயின் பண்ணி இன்னொரு சாக்கெட்டில் எர்த் கூட ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதான் போர்டோட ஃபுல் கனெக்ஷன். அப்படியே பார்த்து நீங்கள் போடணுன்னா போட்டுக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் இல்லை போர்டுக்கு போயிடலாம். வாலில் 6 மாடல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் 3 ஒயர் இருக்குது. இந்த டேப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பிளாக் ஒயர் தான் போடணும். என்கிட்ட பிளாக் ஒயர் இல்லாதால் எல்லோலேயே பிளாக் கலர் டேப் மார்க் பண்ணியிருக்கேன். அது நியூட்ரல். இந்த ப்ளூ ஒயர் எர்த்து, க்ரீன் கலர் யூஸ் பண்ணணும். இந்த பிளைன் ஒயர் எல்லோ ஃபேஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம போர்டில் கொடுத்துடலாம். அந்த பிளைன் கலர் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணாதது, அது ஃபேஸ். நம்ம சுவிட்சில் பாட்டமில் கம்பி கொடுத்துருந்ததில்ல, அதில் 2த்துல ஏதோ ஒரு டெர்மினலில் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி இதை கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எர்த்து. நான் போர்டில் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் தான் போட்டிருந்தேன், இப்போ க்ரீன் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. க்ரீன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதை நம்ம அந்த எர்த் கூட 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி சாக்கெட்டில் டாப்பில் இருக்க எர்த் டெர்மினலில் கொடுத்துருவோம். கொடுத்து ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிளாக்கு, அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருந்தேன் பிளாக் கலர் டேப், அதை நம்ம பிளாக் கலர் கூட சேர்த்து ஜாயின் பண்ணி அதை சாக்கெட்டில் நியூட்ரல் டெர்மினலில், அதான் சொல்லியிருந்தால முன்னாடியே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு, அந்த டெர்மினலில் கொடுத்துட போகிறோம். நல்லா கனெக்ஷனை டைட்டாக பண்ணிக்கோங்க. லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்புறமா பவர் ஃப்ளக்சுவேஷனில் அந்த இடம் ஸ்பார்க் எரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்க்ரூஸ்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம போர்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நியூட்ரலையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லைன்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு நம்ம போர்டு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் போர்டை ப்ராப்பராக பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னும் 2-3 போர்டு கொடுத்துருக்கேன் வித்தியாசமாக. ஒரு 5 சுவிட்சு, சாக்கெட்டு, ரெகுலேட்டர் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் 4+4 சாக்கெட்டு, 5 ஆம்ஸு மொத்தமாக கொடுத்துருங்க. நீங்கள் அது வேணும்னா அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.